ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டாணி கத்திரிக்காயெல்லாம் போட்டு ஒரு குருமா தாங்க ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி குக்கரில் சேர்த்து நான் பட்டாணி வேக வச்சு எடுத்திருக்கேன். பக்கத்தில் சாதம் வெந்து இந்த அளவுக்கு நான் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம வந்து தாளித்து விட்டுட்டு நம்ம அப்படியே தக்காளி கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பிரியாணி இலை சேர்த்துட்டு பட்டையெல்லாம் எதுவும் சேர்க்கலாங்க. கொஞ்சம் சோம்பு நல்லா பொரியட்டும். அதுக்கு நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வெங்காயத்தை அதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்க போகிறோம். இது கடுகாக இருந்தாலும் நல்லா பொரியணுங்க, பொரிச்சா தான் அந்த குழம்புக்கு டேஸ்ட். இப்போ நான் வெங்காயம் சேர்த்துட்டேன். வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரொம்ப வேகமாக வச்சோம்னாலும் சட்டி கரைஞ்சிடும். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கேன். நம்ம தக்காளி கட்ட நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நான் கட் பண்ணிட்டேன். இப்போ தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சாதம் அடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்குறதுக்கு நம்ம யூஷுவல் எப்போன்னு சொல்கிறது தான் கல்லுப்பு. நம்ம வந்து பட்டாணி வேக வைக்கும்போதே உப்பு போட்டிருக்கோம், அதனால இதை கொஞ்சம் போட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த உப்பு வேறு அதில் இருக்கும். ஸோ அப்போ இந்த அளவுக்கு நம்ம என்ன குழம்பு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவு தான் உப்பு போடணும். கூட போட்டுட்டோம்னா இப்போ உப்பு கரைச்சி இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா? இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இன்னமும் நம்ம இது கத்திரிக்காய் போட போகிறோம். இப்போ கத்திரிக்காய் நான் 3 கத்திரிக்காய் மட்டும் எடுத்துருக்கேன். 3 கத்திரிக்காய் மட்டும் எடுத்து இதில் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடும். கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கும்போது இன்னமும் அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டு இதில் மசாலாலாம் ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த பக்கம் வந்து தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம், இல்லாதனால நான் இதிலே போட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம் கசகசா எல்லாமே போட்டு நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிக்க போகிறோம். பல்ஸில் போட்டு தேங்காய் வந்து சில்லாக தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பல்ஸில் போட்டு 4 சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி அரைக்கணுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பட்டாணி எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம பட்டாணி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மசாலாவும் இந்த எல்லாம் போட்டுருவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் நம்ம எப்போவுமே 1க்கு 2 பங்கு போடணுங்க. அது 1.5 ஸ்பூன் போட்டால் இது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போடலாம். 3 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் கூட தண்ணி ஊற்றலாம். மூடி போட்டு மூடி நம்ம வேக வச்சுக்கப்போம். கொதிச்ச உடனே நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நான் மூடி கொதிக்க விடப்போம். இப்போ அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்தோம். நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கிறோம். இவ்வளோதான் எடுத்துருக்கேன். இதை ஊற வச்சுக்கலாம். உடனே ஊற வைக்கிறா இருந்தால் நம்ம சுடுதண்ணியில் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. நம்ம இந்த இடத்துல இப்போ புளி கரைசல் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ ஒரு கொதிச்ச உடனே தேங்காயும் நம்ம சேர்த்துருவோம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் முதலே சேர்க்கல, அதனால இப்போ தேங்காய் சேர்த்தே கொதிக்க விட்டுறணும். இப்போ நம்ம தேங்காயும் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேங்காய் அரைச்ச மிக்சி ஜார் அழைச்சி இதில் சேர்த்துக்குவோம். மிக்சி ஜார் அழைச்சி தண்ணி சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான குருமா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீ அவ்வளோதான். ஒரு கொதிச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். கொதிச்சு
ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்புறம் கருவேப்பிலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொதிச்சுட்டு காமிக்கிறேன். சிம்பிளான ரெசிபி தாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுல ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நம்ம சுண்டலாக இருக்கட்டும், பட்டாணியாக இருக்கட்டும், எதையுமே முத நாளே நைட்டு ஊற வச்சிடணுங்க. அது முக்கியமான விஷயம். அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா டக்கு டக்குன்னு இது செஞ்சிடலாம். தேங்காய் ஊற்றுனோன்னா நம்ம அடுப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா பொங்கி ஊற்றிடுங்க. அது முக்கியமான ஒரு விஷயம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஆறாவது மூடி வச்சா போதும். இப்போ நம்மளுக்கு குழம்பு கொதிக்குதுங்க. குழம்பு கொதிக்குது, அது கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேங்க. இப்போ கட்டிங் போர்டு, வெட்டின கட்டிங் போர்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டுக்கிட்டோம்னா இந்த இடத்துல தண்ணி சிந்தாமல் நம்மளுக்கு ஈஸியாக செய்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த கட் பண்ணதெல்லாம் ஒரு கவர் வச்சு இப்படி எடுத்துகிட்டு நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம். மிக்ஸி ஜாரை கழுவிடலாம். அப்பப்போ மிக்ஸி ஜாரை கழுவிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய வேலை தானே. இல்லைன்னா அது ஒரு மாதிரி கழுவுறது சிரமமாக இருக்கும். ஒரு பிளேட்டு கரண்டி வைக்கிறதுக்காண்டி ஒரு பிளேட் வச்சுருந்தேன், அதையும் கழுவிட்டு நம்ம இந்த கீழே உள்ள பாத்திரக்குடியில் ஓகே. அதே மாதிரி தேங்காய் கீர்னது அதையும் நம்ம கழுவிடணும். எல்லாத்தையும் அப்பப்போ கழுவிட்டோம்னா வேலை ஈஸி தான். கழுவி கீழே வச்சுட்டேன். கட்டிங் போர்டையும் கழுவிட்டோம்னா அப்புறம் என்னங்க வேலை, கஷ்டமே இல்லை. அப்பப்போ கழுவிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அப்படி வேலை மிச்சம் மாதிரி தெரியும். அப்படி போட்டு வச்சுருந்தோம்னா தான் கஷ்டம். அவ்வளோதான். கட்டிங் போர்டை கழுவிட்டு கத்தி வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. இந்த பேப்பர் இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி வேணுனாலும் நம்ம இந்த இடத்துல ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது, அதனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஆறுன உடனே நம்மளுக்கு இன்னும் திக்காகும். அதனால ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இன்னும் ஊற்றுனதுனால இப்போ ஒரு கொதிக்கட்டும். இப்போ சோறு வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த நம்ம ஒரு துணி வச்சுட்டு கையோட இந்த அடுப்பை அப்படி தொடச்சி சும்மா அதை எடுத்து கழுவுறது ஒரு 2 நாளைக்கு ஒருக்க கழுவுனா கூட அப்பப்போ இந்த மாதிரி தொடச்சா கூட நம்மளுக்கு போகும். இந்த பேப்பரை நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போதைக்கு இருக்கட்டும். அவ்வளோதாங்க. சாதம் வெந்துடுச்சு. சாதம் வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த குழம்புலாம் வச்சுருக்கோம். இதோட நான் என்ன செய்ய போகிறேன், முட்டை அவிச்சுக்கலாம்னு இருக்கேன். பாத்திரம்லாம் கழுவியாச்சுங்க. சாதம் வெந்துட்டுருக்கு, குழம்பு கொதிச்சிட்ருக்கு, சிங்கில் எல்லாம் பண்ணியாச்சு. விளக்குறது தான் பெரிய விஷயம். விளக்கிட்டோம்னால வேலை முடிஞ்சிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான ரெசிபி தாங்க. சாதம் வெந்துட்டுருக்கு. இதில் நம்ம பட்டாணி, கத்திரிக்காய் எல்லாமே போட்டு ஒரு குருமா ரெசிபி தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம குருமா ரெசிபி தாங்க பண்ணியிருக்கோம். இதுக்கு யூஸ் பண்ண மசாலா எல்லாமே ஹோம்மேடு தாங்க. வீட்டிலே செஞ்ச மசாலா தான் போட்டிருக்கோம். தெரியுதா? எனக்கு பக்கத்தில் வச்சு எடுக்க முடியாதுங்க வீடியோ, அதனால கொஞ்சம் தூரமாக தான் வச்சு எடுக்கிறேன். அவ்வளோதாங்க. எனக்கு சிம்பிளான சாப்பாடு தான். குருமா வச்சுட்டு முட்டை தாங்க செய்ய போகிறேன். முட்டையை அவிச்சு வைக்கலாம்ட்டு இது பட்டாணி வேக போட்டுட்டு குக்கர் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இதில் முட்டையை நம்ம போட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு சிம்பிளான சாப்பாடு தாங்க. அப்போல்லாம் மாம்பழம் எல்லாமே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். முட்டை ஒரு முட்டை தான் இருக்கு. சரி, நம்ம 2-3 முட்டை தேவையான 3 பேருக்கு தானே 3 முட்டை வச்சா போதும். இன்னும் 2 முட்டை வாங்க போய் தான் ஆகும். அதே மாதிரி காலையில் செஞ்ச துவையல் இருக்கு, அதுவும் இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க, மருதாணி தெரியுதுங்களா? மருதாணி கிடச்சிருக்கு. மருதாணின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
மருதாணி பக்கத்தில் ஒருத்தர் கொடுத்தாங்க, இது அரைக்கணும் வைக்கணும், அது ஒரு பெரிய வேலை. சரி, என் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் வாங்கி வச்சுருக்கேன். அவள் வர்றதுக்கு தான் இப்போ வராளான்னு தெரியல. இந்த சாட்டர்டே சண்டே வராளா, இல்லைன்னா அரைச்சி வச்சோம்னா பிடிக்காத அவ்வளோ, அரைச்ச உடனே வைக்கணும். அதனால் கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கட்டும் மெயினாக நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொன்றுங்க, இந்த குழம்பு கொதிக்கிட்டா இது ஒரு பொங்கி ஊற்றிடும். இது வந்து முருங்கைக்கீரை நம்ம இதை வாங்கி உருகி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். 4 நாள் ஆச்சு, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு 4 நாள் ஆயிடுச்சு. ஸோ இதை என்ன பண்ண போகிறேன், ஒரு பேப்பரை விரித்து நம்ம நிலக்காய்ச்சல்லே காய வச்சிடணும். காய வச்சுட்டு நல்லா உருகி வச்சு காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சிட்டோம்னா, இந்த மாதிரி குழம்பு ரெசிபி, பொரியல் ரெசிபி அந்த மாதிரி செய்யும்போது நம்ம அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம்னா இந்த முருங்கைக்கீரையோட இரும்பு சத்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. இல்லை அப்படின்னா இட்லி பொடி செய்கிறோம் இல்லையா, இட்லி பொடியிலையும் நம்ம அரைச்சிக்கலாம். அதனால் நம்ம வெளியில் கொட்டி ஒரு டேபிளில் கொட்டி காய வச்சு சாரி என்ன சொல்கிறது, காய வச்சிடலாம். நிலக்காய்ச்சல வெயிலில் காய வைக்கக்கூடாது. அதனால் இதுவும் இருக்கட்டும். சூப்பராக இருக்கா குருமா? பக்கத்தில் கொண்டு வந்துட்டேங்க கேமராவை. சூப்பரான குருமா ரெசிபி ரெடி. கொதிச்சிருச்சு, பக்கத்தில் சாதமும் வெந்துடுச்சுன்னா 5 நிமிஷத்தில் நம்ம கவுத்துடலாம். போய் முட்டை வாங்கிட்டு வந்துடுறேங்க. நம்மளுக்கு ஓரளவுக்கு அடுப்படி நீட்டாக தான் இருக்குது. இப்போ அந்த முருங்கைக்கீரையை மட்டும் நம்ம காய வைக்கணும், பேப்பரை ரிமூவ் பண்ணணும். குக்கரில் நம்ம முட்டை வேகப்பட போகிறோம். அதை எடுத்துட்டோம்னா குழம்பு இறக்கி வைக்கவும் கரெக்டாக இருக்கும். பாத்திரம் கழுவி எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. அப்புறம் நம்ம ஹாலுக்கு வாங்க. ஹால் எவ்வளவு குப்பையாக கிடக்குன்னு மட்டும் பாருங்கள். கேப் அங்கேயே கிடக்கு, துணி மடித்தது அப்படி எப்படி மடித்து சோபாவில் வச்சுருக்கேன். சேலையெல்லாம் மடித்து வச்சுருக்கேன். 6 துண்டை காய போட்டிருக்கா பாருங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து வைக்கணும், இதெல்லாம் மடிக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு இது துவைச்சி எடுத்தது அது ஒரு பக்கம் கிடக்கு, இதை மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த கட்டைப்பையெல்லாம் சேலை எடுத்துகிட்டு வந்தீங்க, அதெல்லாம் அது அப்படி இப்படி இருக்குது. இதுகளெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்க எனக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இதெல்லாம் நம்ம சட்டுன்னு எப்படி வேலை பார்க்குறோன்னு பார்ப்போமா. இந்த குக்கரில் சேர்த்து நான் கொஞ்சம் உப்பு போட்டு நான் 3 விசில் வச்சு எடுத்துட்டோம்னாலே போதும், வெந்துருங்க. 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம குழம்பு மூடி போட்டிருந்தேங்க, மூடி உள்ள போய் வந்துருச்சு. இப்போ சாதம் வந்துருச்சான்னு நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். முட்டைக்கு நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து வேக வச்சோம்னா தான் நமக்கு ஈஸியாக வேகும். மூடி போட்டு மூடி வச்சிருவோம். இப்போ இது வடிக்கும் போதுமே இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சோம்னா தண்ணி கீழே சிந்தினா கூட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கும். இந்த சாதம் வடிக்கிற பாத்திரத்தில் தாங்க மருதாணி, இதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பானைக்கு இந்த மருதாணி இதில் மாற்றிக்கலாம். மருதாணியை நம்ம வச்சிடலாம். சாயங்காலம் தான் அரைக்க போகிறோம் இல்லையா. இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு இதில் சோறை கவுத்துடலாம். இப்போ சோறு கவுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கவுத்துக்கலாம். கவுத்துட்டு நம்ம குக்கர் தூக்கி போட்டுக்குவோம். இப்போ அது வரைக்கும் நம்ம இந்த துணியெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சிடலாம். இதெல்லாம் நேற்றே மடித்து வச்சது, நைட்டு மடித்தேன். அதை எடுத்து வைக்கிறதுக்கு உள்ள லேட். அதே மாதிரி இந்த கதவை திறந்தோம்னா தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். இப்போ கதவை ஓப்பனில் வச்சுட்டோம். இப்போ இது என்ன அந்தந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுறேன்.
துண்டு துண்டு சத்த காய போட்டோம். ஃபேனில் காயணும் அப்படிங்கிறதுக்காக அதில் போட்டேன். இது வந்து ஒருத்த காது ஊத்து பத்திரிக்கை கொடுத்தா. இது வந்து இங்கே வச்சிடலாம். இங்கே கபோர்டு இருக்கா, இதில் வச்சு இப்போ இன்னும் சேலையெல்லாம் இருக்குது. அந்த சேலையெல்லாம் மடித்து தான் வச்சுருக்கேன். 1 2 3 4 சேலை பீரோவில் வச்சுருவேன். வச்சாச்சுங்க. இப்போ இந்த கட்டைப்பையில் 2 கட்டைப்பையிலையும் புது ட்ரெஸ் தான் இருக்குது. இப்போ அதை இங்கே வச்சிடலாம். ஃபேன் போட்டுக்கலாங்க. ஃபேனே இல்லாமல் தான் லைனிங் கிளாத்துக்காக எடுத்தேன். இதையும் நம்ம இதில் வச்சுக்கலாம். இது ஃபோனுக்குள்ளே கவர். இந்த சுடிதாரு நல்லா மடிச்சு மகோட சுடிதார். மடிச்சுட்டு சோஃபாவை நீட்டாக வைக்கிறதே ஒரு பெரிய வேலை தாங்க. சோஃபாவில் முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே போடக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். என்னோட சட்டை, ஒரு புது சேலை, நான் ப்ளவுஸு தைக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதுவும் அது புது சேலை தாங்க. இதுக்கு வந்து இன்னும் ப்ளவுஸ் தைக்கலை. இதுதான் ப்ளவுஸ். சட்டையே தைக்கவே முடியலைங்க, நேரமே இல்லையா, அதனால் தைக்கவே மாட்டேங்கிறாங்க. எங்கள் வீட்டிலே தைச்சிருவா எங்கள் வீட்டுக்காரர். பிஸியாக இருக்கிறதுனால சேலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சேலையை கட்டுறதுக்குள்ளேயே அதோட பழைய மாடலே மாறிடும். சும்மா இது கிரேப் ஸ்டிக்ஸ் தாங்க, கம்மியான விலையில் எடுத்தது தான். ஃபேன் ஓடனா மடிக்கிறதுக்கு இந்த கிரேப்பெல்லாம் மடிக்கிறது சிரமம். ஃபேன் இல்லாமல் இந்த நேரம் இருக்கவும் முடியலை. ஸோ இதெல்லாம் இந்த புதுசுலேயே வச்சுடலாம். புது கட்டைப்பையிலே வச்சுடும். இது 2 இருக்கட்டும். இதே உள்ள கொண்டு வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த சோபா 2 ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த அங்கே கிடக்கா. இப்போ நம்ம அதே மடிச்சு வச்சுக்கணும். இப்போ லைட் போட்டிருக்கறனால உங்களுக்கு வெளிச்சம் தெரியுது. முதல்ல லைட் போடாமல் இருந்ததுனால உங்களுக்கு வெளிச்சம் தெரியுது. இப்போ
இதையும் மடித்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சோபா நீட்டாயிரும். சோபா அது மாதிரி டேபிள் இதெல்லாம் வந்துட்டு நம்மளால் நீட் பண்ணவே முடியலைங்க. அது எப்படி தான் நம்ம நீட் பண்ணி வச்சாலும் ஏதாவது பிள்ளைங்க பெரிய ஒழுந்தா இதில் எதையாவது ஒன்று போட்டு வச்சுருது. துணி அள்ளி கொண்டாந்து இதில் தான் போடுறது. சோபால் டக்குன்னு ஒருத்தர் வந்தாங்கன்னா துணி துணி கிடக்கும். இந்த மடிச்சு வைக்கிறது வந்து பெரிய வேலை இல்லைதான். ஆனால் டிவியில் நாடகம் பார்க்குறோம், ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா என்னாகும், இதை மடிக்கிறதுக்கு தோணாது. மடிக்கலாம், அப்புறம் மடிச்சுக்கலாம் அப்படின்னு தோணும். அப்போ என்ன பண்ணுவோம், அப்படியே சோபாவில் போட்டு வச்சுருவோம். நான் மேக்ஸிமம் சோபாவில் நான் போட மாட்டேங்க. இந்த சேர் கிடக்கா, இந்த சேர்லன்னா போடுவேன். ஏன்னா எனக்கு சோபாவில் யாராவது உட்காருவாங்க அப்படிங்கிறதுனால நானே முடிஞ்ச வரைக்கும் சோபாவில் போடாமல் சேரில் போட்டுக்கிறது. இப்போ இன்னைக்கு குளிச்சுட்டு காய போட்டிருக்கோம். அது வந்து ஈவினிங் எடுத்துக்கலாம். இந்த நல்ல வெயில் தானே போடுது. நிலக்காய்ச்சலே உங்களுக்கு ஈவினிங்லேயே நல்லா காஞ்சிடும். காஞ்சோடனே அப்பப்போ கொஞ்சம் சிரமம் சொல்கிறேன் நான். ஆனால் நானுமே சில நேரம் செய்கிறதில்ல. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் சிரமம் பார்க்காம கையோட மடித்து வச்சிட்டீங்கன்னா நம்மளுக்கு வீடு வந்து நீட்டாகிடும். அதுதான் இன்னைக்கு சிம்பிளான சமையல். காலையில் கேட்கணுமே, காலையில் என்ன தெரியுமா இன்னைக்கு நம்ம வீட்டில் சமையல்? ஒன்றுமே செய்யலைங்க. கவுனி அரிசி மாவு இருந்தது, சிம்பிளாக செய்யலாமேன்னு சொல்லிட்டு கவுனி அரிசி கஞ்சி மாதிரி வச்சுட்டேன். சத்தியமாக எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கல. நான் வாங்கவே மாட்டேன். அன்றைக்கி சரி எல்லாரும் சொல்கிறாங்களே இந்த கவுனி அரிசியில் நிறைய சத்து இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் அவங்க டேட் போட்டு தானே கொடுக்குறா. ஒரு 3 மாதம் தான் டேட்டே போடுறா நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது. இந்த 3 மாதத்துக்கு டேட் முடிஞ்சு போயிடும். சரி, அது நான் எப்போ இனிப்பு போட்டு ஸ்வீட் தான் செய்வேன். அது செஞ்சால் தான் பிள்ளைகளுக்கு பிடிக்கும். இன்றைக்கி கஞ்சி மாதிரி வச்சேன், மோர் ஊற்றி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. அது யாருக்குமே பிடிக்கல. அதனால் எல்லோரும் ஃபுல்லாக, அதாவது மனசார வயிறு நிறைய சாப்பிடாம சரி கடமைக்கு சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சாப்பிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டா. ஏன்னா இந்த நல்லதெல்லாம் யாருக்கும் பிடிக்காதுல்ல. நான் இப்படி தாங்க சேலைக்குள்ள சட்டை வச்சு இப்படிதான் மடிப்பேன். இப்படி மடிச்சு வச்சாதான் எனக்கு பிடிக்கும் டக்குன்னு எடுக்கிறது. வச்சு அந்த கட்டப்பையை வந்துட்டு நம்ம மேலே தூக்கி கொண்டே வச்சுடலாம். அவ்வளோதான், சிம்பிளான 5 நிமிஷம் வேலை தான். சோறை கவுக்கலை பற்றிலாம் 5 நிமிஷம் தான் சொல்லிட்டு இதை மடிச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னும் சோறை கவுக்கலை. இதை எடுத்து வைக்கலாம். அதுக்குள்ளே நான் போய் சோறை கவுத்துட்டு சாதத்தை கவுத்துட்டு நான் வந்து முட்டையை வேக வச்சுட்டேங்க. இப்போ மடித்து வச்சதை எடுத்து வச்சுட்டு நம்ம வீடு பெருக்கிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான வேலை தான். எல்லா வேலையும் நம்ம பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து ஸ்நாக்ஸ் கீழே பாருங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படி இப்படி வச்சுருக்காங்க. எப்படி இதெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டால வைக்கணும். வச்சுட்டு அதை பிளேஸில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வீடு கூட்டுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, சோபா நீட் ஆயிடுச்சா? இது என்ன டப்பான்னு தெரியல, யார் வச்சுருக்கான்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல ஒரு பேஸ்ட்டு பார்த்து பார்த்து எடுத்தால் கூட திரும்ப அந்த இடத்துல தாங்க எல்லாம் வைக்கிறா. இது வந்து என்னோடய ஃபோன் கவருக்காக வச்சுருக்கேன், ஃபோன் கவர். இந்த சோபாவும் நீட் ஆயிடுச்சு. சேர், இப்போ ரிமோட்டு கீழே கிடக்கு, ஒரு தொப்பி கீழே கிடக்கு, ஒரு கட்டப்பை கிடக்கு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு
நான் வீடு கூட்டிட்டு காமிக்கிறேங்க நீட்டாக. அவ்வளோதான் இன்னைக்கு இந்த விழாக்கை இதோட முடிச்சுக்கலாம். சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? சோறு கவுத்துட்டேன், அது முட்டை வெந்துட்டுருக்கு. சோறு கவுத்துட்டேன், முட்டை வெந்துட்டுருக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த முருங்கைக்கீரையை காயப்படணும். அந்த பேப்பரை சோறை கவுத்து முடிச்சுட்டு பேப்பரை ரிமூவ் பண்ணிடுவேன். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.